ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேனே. யார் உன்னைய கேட்டேன்னு சொன்னாங்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டேன். ஐயையோ, ஆரம்பத்துல நம்மள அசிங்கப்படுத்துறாங்களே. சரி சரி இருக்கட்டும். என்ன கேட்டா என்ன, என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே ஜெனி. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மொக்க வாங்கிட்டு சமாளிக்கிறான்னு? சரி சரி விடு விடு, இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா. ஷப்பா முடியல. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான இறைவார்த்தை சிந்தனையை கேட்கலாமா? கேட்கலாமே. எபேசியர் அதிகாரம் 4 இறைவார்த்தை 32. ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்துள்ளது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். என்ன ஆக்கு, இன்னைக்கான இறைவார்த்தை சிந்தனை எப்படி இருந்துச்சு? ரொம்ப அருமையா இருந்துச்சு ஜெனி. சரி, நான் டக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். டக்குன்னு கொஸ்டின் கேக்குறியா? அதுனா அப்படிதான். சரி, என்னது கேளு. அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம இறைவார்த்தை சிந்தனையை கேட்டோமா, அது என்னன்னு இப்போ சொல்லி பார்க்கலாம். அது வந்து ஆ, அம்மா அப்பா போன வாரம் போச்சு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸு வந்து அன்பா இருக்கணும் அப்படிதான் எனக்கு புரிஞ்சுது. சரி, எப்படி இருந்தாலும் நீ தானே எனக்கே சொல்லி தருவ, நீயே சொல்லிட. சரி, சொல்லிட்டா போச்சு. நம்ம எல்லோரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். வேற யாராச்சும் தப்பு பண்ணா ஏசப்பா அவங்கள மன்னிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் யாராச்சும் தப்பு பண்ணா அவங்கள மன்னிக்கணும். என்ன ஆக்கு, மன்னிப்பதானே? கண்டிப்பா ஜெனி, நான் மன்னிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் தான். உங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டு இருந்தா அதை இன்னைக்கே மறந்து அவங்கள மன்னிச்சிடுங்க. என்ன ஆக்கு, இப்போ நம்ம படத்தை பாரு வித்தியாசத்துக்கு ஒரு செக்மெண்ட்குள்ள போலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். என்ன ஆக்கு, இந்த வாட்டியாச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா பிக்சர்ல இருந்து? ஜெனி, நான் கண்டுபிடிச்சேன்தான். ஆனா அது கரெக்டா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல. சரி, நீ இப்ப சொல்லு. ஆனா நீ இந்த வாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கவே கூடாது. ஐயோ, என்ன ஜெனி இப்படி சொல்லிட்ட? எனக்கு இருந்த ஒரே ஹெல்ப் சோர்ஸ் அவங்க தானே. எப்ப பாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்க கூடாதுல, நீனும் தானே ஆன்சர் பண்ணணும். சரி, ஓகே. நான் கண்டுபிடிச்சது வரைக்கும் உனக்கு சொல்றேன், சரியா? ஓகே, சொல்லு. அந்த டான்ஸ் ஆடுற டீம்ல ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு ஒரு பையன் இருக்கால, ஆமா, அவனுடைய டிஷர்ட்ல ஸ்டார் ஒன்று இருந்துச்சு. அது இதுல இல்ல. சூப்பர் ஆக்கு, கரெக்டா சொல்லிட்ட. அப்புறம் இன்னொன்னு என்னமோ பார்த்தனே. அந்த போட்டோ ஃப்ரேம் பின்னாடி மாட்டி வச்சிருந்தாங்கல்ல, ஆமா, அதுல ஒரு லீஃப் அழகா என்ன மாதிரியே இருந்துச்சுல. ஒன்னே மாதிரி அழகா இருந்துச்சா? சரி 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 இருக்கட்டும் இருக்கட்டும், உனக்கு அப்புறம் கவனிச்சுக்கிறேன். என்ன மாதிரி ஒரு லீஃப் அழகா இருந்துச்சுல, அதுல ஒரு லீஃப் இல்ல. கரெக்டா? கரெக்ட் தான். ஆனா திருப்பி தெரியும் அந்த லீஃப் ஒன்னே மாதிரி இருந்துச்சு. தயவு செஞ்சு சொல்லாத. ஐயோ ஜெனி, உனக்கு பொறாம என்னோட அழகா பார்த்து. அப்பா முடியல என்னால. ஃப்ரெண்ட்ஸ், இவ எப்பவுமே இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி இருக்கட்டும், என்ன 2 கேள்வி கேக்குறல, மூணாவதா நீ ஒன்னு சொல்லு பாப்போம். என்கிட்ட கேப்பேன்னு நல்லாவே தெரியும். எல்லோரும் ஜாலியா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கல்ல, ஆமா அதுல ஸ்பீக்கர் இருக்கா? ஆமா. எல்லா லைட்ஸ்லயும் ஒரே ஒரு லைட் மட்டும் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருந்து செகண்ட் பிக்சர்ல இல்ல. அட ஆமாப்பா, இத நான் கவனிக்க விட்டுட்டேனே. எல்லாரும் என்ன மாதிரி இன்டெலிஜென்ட்டா இருக்க முடியுமா? போதும் போதும் ஃப்ரெண்ட்ஸ், இவ இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி காமெடி பண்ணிட்டே இருப்பா. என்ன தெரியலையா, உனக்கு வர வர ஹியூமர் சென்ஸ் அதிகமாயிட்டே போகுது. ஹியூமர் சென்ஸ் இல்ல, ரியல் லைஃப்ல நான் சொல்றேன். நான் எப்போதும் இன்டெலிஜென்ட் தான். சரி சரி, என்னால சிரிப்பை அடக்க முடியல. சரி, அடுத்து சொல்லு. சரி வா கோ, இப்ப நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேட்க போலாமா? ஐயா ஜாலி, எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் ஆச்சு. எனக்கும் இது ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் தான். அதுக்கு முன்னாடி உனக்கு கீழே 3 பாக்ஸஸ் தெரியுதா? ஆமா. அந்த 3 பாக்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இப்ப நீ சூஸ் பண்ணணும். ஆமா, இந்த
இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு? இந்த 3 பாக்ஸ்ல எல்லாத்துலயும் ஒரு செயின்ட் இருப்பாங்க. நீ சூஸ் பண்ண போற பாக்ஸ்ல எந்த செயின்ட் இருக்காங்களோ அவங்கள பத்தி தான் இந்த வீக் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓஹோ, அப்படியா? ஆமா. பரவாயில்லையே, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு வந்திருக்க. நான் சொன்னேன்ல நான் இன்டெலிஜென்ட்னு. நீ மட்டும்தான் சொல்லிக்கணும். சரி, ஓகே. இப்போ இந்த 3 பாக்ஸ்ல நான் சூஸ் பண்ண போறது நம்பர் 2. என்ன ஆக்கும், இப்போ யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ரெடியா? ஆக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அவங்களும் ரெடின்னு. அப்புறம் என்ன ஜெனிலியா, யாருன்னு பார்த்துருவோம். ஓகே. ஆக்கு, நீ சூஸ் பண்ண நம்பர்ல வந்தது சென்ட் பிரான்சிஸ் சவேரியர். அடடா, நம்ம பிரான்சிஸ் சவேரியாரா? ஆமா. சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்ச புனிதராச்சே. எனக்கும் தான். இப்போ நம்ம போயிட்டு செயின்ட் பிரான்சிஸ் சவேரியரை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி கேட்டு வந்துடலாமா? கேட்கலாமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் இப்போ கேட்கலாம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அதுதான் குட்டி ஸ்டோரி. புனித பிரான்சிஸ் சவேரியார் 1506 வருஷம் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற சவேரியார் கோட்டையில பிரான்சிஸ் பிறந்தாரு. அவரோட 2 அண்ணாங்களும் மிலிட்ரியில வேலை செஞ்சாங்க. அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப தைரியமா சண்டை போடுவாங்க. ஒரு நாள் எதிரிங்க இவங்க படைய தோக்கடிச்சு அந்த சவேரியார் கோட்டையை இடிச்சிட்டாங்க. இதனால மனசு உடைஞ்சு போன அவரோட அப்பா கவலையிலேயே இறந்துட்டாரு. ஆனாலும் சவேரியாரோட அம்மா தைரியமா குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. அம்மாவோட பாதுகாப்புல சவேரியார் சூப்பரா வளர்ந்தாரு. அவருக்கு மல்யுத்தம், குதிரை சவாரி, நீச்சல், ஈட்டி எறியுதுன்னு எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் ஆர்வம் ரொம்ப அதிகம். நிறைய பரிசும் ஜெயிச்சிருக்காரு. விளையாட்டுல மட்டும் இல்லாம நேரத்தை வீணாக்காம படிச்சதுனால எப்பவுமே கிளாஸ்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அம்மாவோட பேச்சை கேட்டு நல்ல கடவுள் பக்தியோடையும் ஒழுக்கத்தோடையும் சவேரியார் வளர்ந்து வந்தாரு. என்ன ஆக்கு, நம்ம சூப்பரா கதையை கேட்டு வந்துட்டோம். இந்த வாட்டியாச்சும் ஒழுங்கா லிசன் பண்ணியா இல்லையா? நீ கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சுதா நான் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தேன். சரி, அதுவும் தான் பார்ப்போமே. நான் இன்னைக்கு கொஸ்டின்ஸ் கேட்பேன், இன்னைக்கு நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். சரி, ஓகே, கேளு. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சென்ட் பிரான்சிஸ் சவேரியார் எந்த கோட்டையில் பிறந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவர் வந்து சவேரியார் அப்படின்னு சொல்லப்படுற கோட்டையில தான் பிறந்தாரு. கரெக்டாக சொல்லிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனால் இந்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் செம்ம ஹார்டு. என்ன ஜெனிலியா, கொஸ்டின்னாலே அலர்ஜின்னு சொல்ற ஆள் நானு. இப்படி ஹார்டுன்னு சொன்னா நான் என்ன பண்றது? சரி, கேளு. சரி, செகண்ட் கொஸ்டின். சென்ட் பிரான்சிஸ் சவேரியார் எந்த போட்டிகளில் நல்லா விளையாடுவாங்க? சொன்னல இந்த கொஸ்டின் செம்ம ஹார்டுன்னு. ஜெனிலியா, ஜெனிலியா, எத்தனை வாட்டி ஜெனிலியா ஜெனிலியா ஜெனிலியா? அதாவது என்ன சொல்லி சமாளிக்கிறது? மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு கொஞ்சம் சத்தமா பேசிட்டு இருக்கா ஆக்கு. ஓ, அவ்வளோ சத்தமாவா கேக்குது? ஆமா. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜெனிலியா கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? ஓஹோ, சரி சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெனிலியா சொல்லட்டுமா? சொல்லு பார்க்கலாம். அவருக்கு வந்து மல்யுத்தம், குதிரை சவாரி, அப்புறம் என்னமோ சொன்னாங்களே என் ஃப்ரெண்ட்ஸு, நீச்சல், ஈட்டி எறிதல், இப்படிப்பட்ட விளையாட்டுகள் தான் ஆர்வம் அதிகம். கரெக்டா? ஆன்சர் எல்லாம் கரெக்ட் தான், ஆனால் ஆக்ஷன் மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் தான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இவளுக்கு பொறாம நம்ம மேல. ஐயோ ஐயோ. கொஞ்சம் சிரிக்கிறத நிப்பாட்டலாம். இப்போ நான் தேர்ட் கொஸ்டினை கேட்குறேன். இதை நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம், பார்க்கலாமா? கேளு கேளு ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இருக்க நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். கேளு ஜெனிலியா, இதெல்லாம் எனக்கு ஈஸி. சரி, தேர்ட் கொஸ்டின். சென்ட் பிரான்சிஸ் சவேரியாருக்கு 2 அண்ணன் இருந்தாங்களா? இருந்தாங்களா? ஆமா. ஓ,
இருந்திருப்பாங்க. சொல்லு சொல்லு ஷப்பா, இது கூட தெரியாம இந்த கொஸ்டினை எப்படிதான் ஆன்சர் பண்ண போறியோ? சொல்லு சொல்லு. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க நம்பிக்கையில தான். சரி, அவங்க 2 அண்ணங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? ஐயையோ, இந்த விஷயம் கண்டுபிடிக்க மாட்டான். இது கதையில வந்துச்சா? வராமையா நான் கேட்பேன். இந்த கதையில இது வந்துச்சுன்னா அப்போ நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுவும் எனக்கு தெரியலையே. இவங்க என்ன வேலை பார்த்துருந்தாங்க, நான் என்னத்த சொல்ல. திருப்பி ஜெனிலியா, என்னது? ஹெல்ப் லைன் கேட்கவா? கேட்டுக்கோ, ஆனா 30 செகண்ட்ஸ்க்குள்ள தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் எனக்கு சொல்லுங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையா எல்லாரும் அட் டைம்ல கத்துனா நான் என்னத்த கேட்பேன். பொறுமையா சொல்லுங்க. ஓ, கரெக்டு தானே? ஓகே. அவங்க 2 அண்ணனுமே ராணுவத்துல வீரர்களா இருந்தாங்க. கரெக்டா? கரெக்ட். அடுத்து 3 கொஸ்டின்ஸ் முடிஞ்சது, ரொம்ப நேரம் ஆயிருச்சே. நெக்ஸ்ட் வீக்கும் நான் கேட்பேன், யோசிச்சு வச்சுக்கோ. அது அடுத்த வாரம் பாத்துக்கலாம். சூப்பராக்கும், எல்லாத்தையும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்ட. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. இப்போ போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப் பண்டுகளை பார்க்கலாம். கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க. இது வாட்ஸ்அப் பண்டுகள். கட்டளைகள். நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர், எம்மை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஓய்வு நாளில் புனிதமாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. உன் தந்தையும் தாயையும் அடித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே, பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே, பிறருக்குரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இந்த 10 கட்டளைகளில் 2 கட்டளைகள் அடங்கும். முதலாவது, அனைத்திற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. 2வது, தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. திருப்பாடல் 127. ஆண்டவரே, வீட்டை கட்டவினை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே, நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். வைகரையில் விழித்திருந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பதும் வீணே. உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் தமக்கு தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வர். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசில். இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் வீரனின் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர். அவற்றால் தம் அம்பார துணியை நிரப்பிய வீரர் நற்பேறு பெற்றோர். நீதிமன்றத்தில் எதிர்களோடு வழக்காடும் போது அவர் இகழ்ச்சி அடைய மாட்டார். ஆமீன். திருப்பாடல் 91. உன்னதன் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லா வல்லவன் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடனின் கண்ணீர் என்றும் கொண்டளிக்கும் கொள்ளை நோயிலும் தப்புவிப்பார். அவர்தம் சிறகுகளால் அரணைப்பார். அவர்தம் ரெக்கையின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையை கேடையும் கவசமாகும். இரவில் திகிலுக்கும் பகலில் பாய்ந்திடும் அம்புக்கும் நீ அஞ்ச மாட்டீர். இருளில் உழுவும் கொள்ளை நோக்கும் நான் பகலை தாக்கும் கொடிய வாதைக்கும் நீ அஞ்ச மாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உன் வலப்புறம் 14 பேர் தக்கினாலும் எது உண்மை அணுகாது. பொல்லாறு கிடைக்கும் தன்னை நீரே பார்ப்பீர், உன் கண்ணாலே நீர் காண்பீர். ஆண்டவரை உன் புகலிடமாக்கி கொண்டீர், உன்னதரை உன் உருவமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாடை கூடாது நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர் கையில் மேல் தாங்கிக் கொள்வார். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர். இரக்கமுடையோர் பேர்
ஆமென். மிக நரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, இதும் இந்த அடைக்கலமாக ஓடி வந்து சரணடைந்தோம். உமது அருக்காவலை மஞ்சாடிய ஒருவரையும் நீர் கைவிச்சதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை இணைத்தருளும் கண்ணுடைய அரசியான கன்னியையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையா நான் தூஞ்ச புச்சு மடியின் திருப்பாதம் அண்டித் வருகிறேன். பாவியாயனா துயரத்தோடு காத்து நிற்கிறேன். மனூர்மான திருமணி தாயே, மஞ்சாட்சி புறக்கணியாமல் தயவா கேட்டந்தலும் தாயே. ஆமென். Blessed sister, fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Lord be to the Father, and to the Son, and to the Holy Spirit. Amen. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. என்ன ஆக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பரா வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தாங்கல்ல. ஆமா ஜெனிலியா, எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆமா, லாஸ்ட் வீக் ஏதோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். இந்த வீக்கும் ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா போர்டு எதுவுமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், போன வாரத்துக்கான ஆன்சர் என்னன்றதை நம்ம பார்த்துட்டு வந்துருவோமா? அங்க பார்க்கலாம். இந்த வாட்டியும் ஒரு கேள்வி இருக்கு, கொஞ்சம் இங்கே பாரு. எப்படி ஆக்கு, நான் லாஸ்ட் வீக்கே பண்ண வேணாம்னு சொன்னேன், திருப்பி திருப்பி அதே தான் செய்வியா? மேஜிக்ல நம்மளுக்கு கை வந்த கலன்றனால நான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஜெனிலியா. ஷப்பா முடியல. இன்னைக்கு என்ன சேலஞ்சு? அந்த போர்ட்ல பாத்தியா? ஆமா, போர்டை பார்த்துட்டு தான் இருக்கேன். லாஸ்ட் வீக் 4 பாக்ஸஸ் கொடுத்து 7 லெட்டர்ஸ் எழுத வச்சேன். அதே போல இந்த வாட்டி 6 பாக்ஸஸ் கொடுத்துருக்கேன். என்னன்னு தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் எழுத சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது மட்டும் தான் வரும். எப்படிலாம் பொய் சொல்றா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா பொய் சொல்லாத ஜெனிலியா. இதுல என்ன டாஸ்க்னா, இங்க 2 லைனை அழைச்சா 4 பாக்ஸஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். புரிஞ்சதா ஜெனிலியா? அது எப்படி? அதுதான் சால்வ் பண்ணணும்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நல்லா கேட்டுக்கோங்க, 6 பாக்ஸஸ் இருக்கு. இதுல 2 லைன்ஸை நீங்க அழைச்சிங்கன்னா 4 ஸ்கொயர் வரணும். அது எப்படி வரும்? அதுக்கு தான் ஜெனிலியா இந்த மாதிரி கொஞ்சம் அறிவா இருக்கணும்னு சொல்றது. எப்படி வரும்னு என்கிட்டே கேட்டா டைலாக கொஞ்சம் ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஓகேவா? இது பேரு ரிவெஞ்ச் ஜெனிலியா. நானும் ரிவெஞ்ச் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் பாத்துக்கலாம். போ போ. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னியா இதை எப்படி அனுப்பணும்ட்டு? சொல்லிட்டா போச்சு. ஆக்கு கொடுத்த இந்த பசிலை நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கரெக்டாக சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஆக்கு, இப்போ நம்ம எல்லாரும் கிளம்பலாமா? கிளம்பலாமே. டாடா, பாய், see you.